ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எல்லாரும் உங்ககிட்ட உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க. பெரும்பாலும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அதாவது மத்தவங்க கிட்ட இருக்கிற வசதி, அழகு, செல்வாக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் யோசிச்சு பாருங்களேன். நம்பர் ஒன், கிராட்டிடியூட். அதாவது உங்க நன்றி உணர்வை தேர்வு செய்யுங்க. நம்ம பெரும்பாலும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட நன்றி சொல்ல மாட்டோம். அது அனாவசியமான ஃபார்மாலிட்டிஸ்னு நினைப்போம். ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஃப்ரெண்டு இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சிப்ளிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயோ அப்போ அப்போ ஒரு தேங்க்யூ சொல்லி பாருங்க. அந்த உறவுல இல்ல நட்புல ஒரு நல்ல நெருக்கம் வரும். கேக்குற அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், சொல்ற உங்களுக்கும் ஒரு நிறைவு இருக்கும். நம்பர் டூ, ஆல்வேஸ் சூஸ் டு forgive. அதாவது மன்னிப்பை தேர்வு செய்யுங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில யாராவது வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கு கோவப்பட்டு வன்மம் வளர்த்து வீணா ஆகிடும். இப்போ இருந்து யாராவது உங்க கோவத்தை ட்ரிகர் பண்ண பார்த்தா போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. நீங்க ட்ரிகர் ஆனீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் கோவத்துக்காக உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. நம்பர் த்ரீ, நீங்க உங்களை தேர்வு செய்யுங்க. இப்போல்லாம் செல்ஃப் லவ்னு பேர்ல நம்மள ரொம்ப மாத்திக்க முயற்சி செய்யறோம். எக்ஸ்பெஷலி வெளி தோட்டத்தில் நல்லா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணது தப்பு இல்ல, அது உங்க உரிமை. ஆனா செயற்கையான அழக தேடி போனா அதுக்கு எல்லையே இல்ல. ஆசை தீரவே தீராது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க நேசிங்க. உங்களை நீங்க ரசிங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை படைச்சிருக்கு. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கும். அத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கொண்டாடுங்க. அப்புறம் பாருங்க, உலகமே அத கொண்டாடும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. போதும் என்ற மனமே பொன் செய்யும். உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை அது இன்னொருடைய தவம். சிரிச்சு சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைய வாழுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். Radiate the energy you wish to receive. Happy New Year. Thank you.